திருப்பூர் குமரனை எதுக்காக கொடி காத்த குமரன் அப்படின்னு சொல்றாங்க? இதுக்கான காரணம் என்ன? திருப்பூர் குமரன் இந்திய விடுதலைக்காக போராடின ஒரு தியாகி. இவரு சின்ன வயசுல இருந்தே நாட்டுப்பற்று உள்ள ஒரு ஆளா தான் இருந்திருக்காரு. காந்தியுடைய கொள்கைகள்ல ரொம்ப ஈடுபாடா இருந்தவர் திருப்பூர் குமரன். இவருக்கு 19 வயசுலயே திருமணம் நடந்து முடிஞ்சிடுது. இவரு பல போராட்டங்கள்ல தலைமை ஏற்று நடத்தியிருக்காரு. 1932வது வருஷம் தமிழ்நாடு முழுக்க அற போராட்டங்களை தொடங்கினாங்க. அப்போ இவரு பல போராட்டங்கள்ல கலந்துகிட்டாரு. 1932 ஜனவரி 10ஆம் தேதி கையில தேசிய கொடியை பிடிச்சுக்கிட்டு தொண்டர்கள் படையோட ஊர்வலம் போனாரு திருப்பூர் குமரன். போலீஸோடைய தடையை மீறி போனதால போலீஸ் இந்த கூட்டத்து மேல தடியடி நடத்துறாங்க. அப்பயும் இந்த கூட்டம் நிக்காம வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டத்தை நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த கலவரத்துல ஒரு காவல் அதிகாரி திருப்பூர் குமரன் தலையிலே தடியால அடிக்கிறாரு. அதுல தலை உடைஞ்சி ரத்தம் வரும்போது கூட வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருப்பூர் குமரன். வந்தே மாதரம்னு சொல்லி கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் கையில தேசிய கொடியை பிடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் மறுநாள் ஜனவரி 11ஆம் தேதி காலையிலே மருத்துவமனையில இறந்து போறாரு திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் இறந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் திருப்பூருக்கு வந்த காந்தி குமரன் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. காமராஜ் உயிரோடு இருந்த வரைக்கும் குமரன் குடும்பத்தை விசாரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. தன்னுடைய உயிர் போகும்போதும் கையில இருந்த கொடிய கீழே விடாம பிடிச்சுக்கிட்டே இருந்ததாலதான் கொடி காத்த குமரன் அப்படின்னு திருப்பூர் குமரனை சொல்றாங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.